கைஸ் ரொம்ப வலி குட்டியாக இருக்குது. ஒரு கார் வந்தால் கூட ரொம்ப கஷ்டம் போல். 2 கார்லாம் ஒரே டைமில் வந்தாலே ஒருத்தர் ஓரம் கட்டி தான் நிற்கணும் போல். அந்த மாதிரி தான் இருக்குது வே. அப்பா கைஸ் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. பைக் இங்கே தான் கைஸ் பார்க் பண்ணிட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். அங்கே போயிட்டு கவர் பண்ணலாம் கைஸ். சீரியஸாக ஏதோ ஒரு ஆஃப் ரோடிங் பைக் இதை வச்சுருந்து இமாலயெலாம் வச்சுருந்தா சருன்னு உள்ளே இறங்கிடலாம் கைஸ். ஏன்னா நம்ம என்ன பைக் வச்சுருக்கோம், ஃபேரிங்லாம் டாப்பாக எகிரிடும். அதனால் பைக் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். வா கைஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே தண்ணி அவ்வளோவா போகலன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஐயோ கைஸ், கப்பல்ஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. போச்சு, பார்த்துட்டாங்க கேமராவில். நம்ம பாட்டுக்கு போயிடலாம் கைஸ். மாட்டிக்கிறாங்க கேமராவில் ஏதோ பண்ணிட்டு. எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசே வரல. ஆனால் யாருமே இல்லைங்க. உங்களை அப்படியே ஸ்லோவாக சுற்றி பாருங்கள். இங்கே தான் கைஸ் நம்ம 2 ஹவர்ஸாக இருக்கோம். ஃபைனலி இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சு கைஸ், 4 ஆகிடுச்சு. நம்ம வாங்க அப்படியே உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணிகிட்டே நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சீரியஸாக ஒர்த்து தான் கைஸ். நான் எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தேன். ஆனால் அது எந்த பிளேஸ்ன்னு சரியாக தெரியல. இங்கே பாருங்கள் கைஸ். வா, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஃபைனலாக ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். ஓகேங்களா? சீரியஸாக சூப்பராக இருக்குது. அப்படி எப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபின்ற பேரில் அப்படி எப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். அப்படி பார்த்துட்டு எப்படி இருக்குது இல்லை எப்படி எடுத்துருக்கலான்னு எதாவது சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். கைஸ் யாரோ நம்ம பைக்ஸ் தான் போல் வேலையை பார்த்துருக்காங்க. கைஸ் எங்கே நம்ம பைக் ஓட்டும் கைஸ்? இன்னுமே இந்த லவ்வர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. நான் ஸ்டார்டிங் வந்தோடனே சொல்லியிருப்பேன். சரி, அவங்க ப்ரைவசி எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கைஸ் சீரியஸாக சூப்பராக இருக்குது. நம்ம எது வழி இறங்கி வந்தோன்னே எனக்கு தெரியல. சரி வாங்க நம்மளே ஒரு வழி உருவாக்கி மேலே ஏறுவோம்.
அதனால் என்ன நம்ம போகிறது தான் வழி. ஆனால் இப்போ பைக்கை தான் எங்கே விட்டான்னு எனக்கு தெரில. வாங்க கண்டுபிடிச்சிக்கலாம் மேலே போய். கை சீரியஸாக பைக்கே காணோம். ஐயோ, ஓ அங்கே இருக்கு கைஸ். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இருந்தால் கைஸ் நம்ம வரோம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாயிருக்கு. ரொம்ப குட்டி வழி தான். இங்கே தான் கூட்டமே இருக்குது போல். நம்ம நெக்ஸ்ட் டைம் நாமளும் கேங்காக வரும்போது இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐ திங்க் இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது போல. எல்லாம் அங்கே தான் குளிச்சிட்ருக்காங்க. அதோ அதான் ஒரு கேங் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், 3:48 49 ஆகிடுச்சு. அதுதான் நம்ம கிளம்பலாம். செஞ்சு ஒரு 2 o'clock இங்கே வந்தோன்னு நினைக்கிறேன். 2:30 வந்தோம். இந்த வே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை. எப்போ போட்ட ரோடுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், சிங்கிள் ரோடு தான். இங்கேயும் சூப்பராக இருக்குது. கைஸ், நம்மளும் பேசாமல் ஆஃப் ரோடிங்காக ஆகிட வேண்டியது தான் கைஸ். நம்ம ஸ்டாண்டிங்கில் போயிடலாம். ரொம்ப தூக்கி போடுது, முடியல ஒன்றும். R15 அந்த பையன் கத்துறான் கைஸ். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. வாங்க, இதோட எவ்வளோ பெரிய ரோடெலாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் கைஸ், நல்லாயிருக்கும். சீரியஸாக அவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் உள்ளே பாருங்களேன், உங்களுக்கு கூலிங்காக நல்லா தான் இருக்குது. கைஸ், நம்ம இப்போ தான் டயர் மாற்றணும். நல்லாவே இருக்குது. இதுவே என்னோடய பழைய டயரில் வந்தால் ஒலட்டி விடும் கைஸ் இந்த ரோடெலாம். சீரியஸாக இது நல்லா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இதுக்கு தான் எல்லாம் அப்போலோ ஆல்ஃபான்னு போட்டுட்ருக்காங்க போல். நல்லா தான் இருக்குது டயரு. இன்னும் ஃப்ரண்ட்டு மாட்டிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இங்கேயே சொல்லியிருப்பேன், எனக்கு அங்கேருந்து வரத்துக்கு மனசே வரல கைஸ் சொல்லிட்டு. சீரியஸாக எனக்கு இப்போயும் அப்படி தாங்க இருக்குது. வெயில் இப்போ பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குதா, ஆனால் என் கால் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது. அந்த தண்ணியில் இவ்வளோ நேரம் நம்ம இருந்தோமா, எனக்கு இன்னுமே கால் ஜில்லுன்னு தான் இருக்குது. நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க, ஓய் வண்டி சைடு வாங்குது. கிராக்ஸ்லாம் நல்லா டஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்ன முன்ன இந்த சைடு போகுது, இப்போ இந்த சைடு போகுது.
தான் நம்ம வந்தாச்சு அதை கடந்து. உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டே ட்ரிப்பாக வேணால் இங்கே வந்துட்டு போகலாம். நம்ம வேணால் மார்னிங் ஒரு 10 o'clock வந்திருந்தோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரலாம். அங்கே வந்து ஒரு டைம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பாய்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வரலாம். சீரியஸாக ஒர்த்து தான். ஏன் சொல்லனா, நிறைய லொக்கேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பாய் கட்டுறானுங்க கைஸ் அந்த பாய்ஸு. நிறைய லொக்கேஷன்லாம் பார்த்துருப்போம். அங்கே என்ன சொல்கிறது, பீப்புள்ஸ் க்ரௌடடாக இருக்கும். இங்கேயும் இருந்தாங்க, ஒரே ஒரு கப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க பாவம் கைஸ் நம்மளை பார்த்துட்டு அவங்க தூரமாக போயிட்டாங்க. இவ்வளோ வெயிலுக்கு அந்த தண்ணி என்ன சொல்கிறது, அதே ஆக்சுவலி ஏற்காடுலேருந்து வர தண்ணி தான் கைஸ். அதுதான் அவ்வளோ ஒரு கூலிங். எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆயிடுச்சிங்களா, ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு கால் அந்த ஜில்னஸ் ஒன்று என்னை விட்டு போகல. அந்த அவ்வளோ கூலிங்காக தான் இருந்தது. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறேன், சும்மா ஜில்லுன்னு இருக்க உள்ள விட்டால் நான் ஜாலியாக குளிச்சுருந்துருப்பேன். ஆக்சுவலி நம்ம இப்போ அந்த ஃபால்ஸ் பக்கம் போல் ஃபால்ஸ் அங்கே நான் வரும்போது காட்டியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே, அங்கே எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் ஃபால்ஸு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஃபால்ஸ் எனக்கு பெருசாக இந்த மாதிரி தெரில. அதை விட எனக்கு இது தான் நல்லா இருந்தது. நல்லா ஓட மாதிரி லொக்கேஷன் தான் கைஸ் வேறு லெவலு. ஓகே, அந்த ஷார்ட்ஸு நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பார்த்ததெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல தெரில, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அவர் செம்ம மொபைல் இருக்கார். அவரை நான் எங்கே கூப்பிட்டு போகிறது, அதுவும் இந்த பைக்கில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸே இந்த வீடியோ கீழே பின் பண்ணுறேன். சாரி, அது பின் இல்லை, இந்த வீடியோ முடிஞ்சோடனே அது வரும். அதை அப்படியே அதை கிளிக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.